கைக்குழந்தைக்கு மருத்துவம் பார்க்காமல் அலட்சியமாக செயல்பட்ட பொன்னை ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நேற்று இரவு 12 மணியளவில் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் ஏமலதா தம்பதியுடைய பிறந்த 3 மாத கைக்குழந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அதனால் சிகிச்சைக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு பணியில் இருந்த செவிலியர்கள் டாக்டர் வெளியில் சென்றுள்ளனர். இப்போது சிகிச்சை அளிக்க முடியாது என கூறியதாக கூறப்படுகின்றன. இதனை கண்டித்து கைக்குழந்தையுடன் தாய் தந்தை மற்றும் உறவினர்களுடன் சென்று பொன்னை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையை மோட்டார் சைக்கிளில் கடக்க முயன்ற வாலிபர் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ்குமார். விவசாயியான இவர் பூசாரிப்பட்டி சென்றுவிட்டு மீண்டும் பண்ணப்பட்டி நோக்கி வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது மோட்டார் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது தர்மபுரியில் இருந்து சேலம் நோக்கி வந்த கார் விக்னேஷ்குமார் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி தூக்கி வீசப்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த விவசாயி விக்னேஷ்குமார் மீட்கப்பட்டு சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து புகாரின் பேரில் தீவட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி வீடியோ காட்சிகளை கொண்டு விபத்தை ஏற்படுத்திய காரை தேடி வருகின்றனர். குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக கடும் வெயில் காணப்பட்டது. இந்நிலையில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மற்றும் குன்னூர் நகர பகுதியில் திடீரென மழை பெய்ததால் கடும் வெப்பத்தின் தாக்குதலில் இருந்து குளிர்ச்சியான காலநிலை காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சுற்றுலா பயணிகள் என மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சங்ககிரி அருகே பாதை வசதி கேட்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பாறை வளவு அருந்ததியர் காலனி பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதிக்கு சென்று வர பாதை வசதி கேட்டு வருவாய்த்துறையினரிடம் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை தீர்வு கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சங்ககிரி ஆர்டிஓ அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் லோகநாயகி தலைமையில் பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்று அளவீடு செய்து பாதை வசதி செய்து தருவதாக உறுதியளித்ததன் பேரில் மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கும்பகோணம் அருகே ரூபாய் 62.50 லட்சம் மதிப்பீட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உத்தமதானி ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக ரூபாய் 62.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார். இதில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை கா. அன்பழகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.